சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. சிருஷ்டியானதுன்னா உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை காரியமும் நீ ஆண்டவருடைய பிள்ளையா எழுப்புறதுதான் பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நீ தேவனுடைய பிள்ளையா இந்த உலகத்துல உலா வரணும்ன்றதுக்கு உண்டாக்கப்பட்ட சகல சிருஷ்டியும் காத்து கொண்டு இருக்கிறது. எதை உங்கள்கிட்ட திருடுறானா, நீ தேவனுடைய பிள்ளை என்ற ரகசியத்தை, நீ தேவனுடைய பிள்ளையாதான் உருவாக்கப்பட்டிருக்கிற, நீ இழந்து போனாலும் திரும்ப தேவன் இயேசு அதை உனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட இருந்து சத்துரு தொடர்ந்து திருடி கொண்டே இருக்கிறான். நீங்க தேவனுடைய புத்திரராய் அல்லேலூயா வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பேரை சொல்லிட்டு உங்க பேரு 4 பேருக்கு வெளியில தெரியணும். ஆமென். இல்ல நான் யாருன்னு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த இடம் என்னவா கர்த்தர் தெரியப்படுத்த நினைக்கிறார் அப்படின்னா, என் பிள்ளைங்க தெரியப்படுத்த. நீங்க எல்லாம் அவர் பிள்ளைங்க, புத்திரராய். இன்னும் ஒரு கட்டம் மேல போய் சொல்லணும் அப்படின்னா, நீங்க புத்திரராய் எழுப்பி ஆண்டு கொள்ள வேண்டும். கமெண்ட் பண்ணணும், மழையே நீ பெய், மழை நிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் நீ கமெண்ட் பண்ணணும். சகல சிருஷ்டியும் காத்திருக்குதான். ஆனா நீ பிள்ளையா இல்லையான்றதுலே வாழ்க்கையை முடிக்கிற. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் எதுக்காக சொல்றாரு? ரோமர் 8, உன்னை ஆவிக்குரியவனா இப்படியெல்லாம் பரிசுத்தாவியை கொடுத்து இதெல்லாம் கொடுத்து 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 உன்னை ஏன் மாத்தணும்? நீ அவர் பிள்ளையா மாறினாதான் இந்த உலகத்துக்கு நீ சுதந்திரவாளியா நிக்க முடியும். இந்த உலகத்தை பார்த்து நீ கட்டளை கொடுத்து சகலத்தையும் நீங்க சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு